அனைவருக்கும் வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியானது 100 நாட்கள் திட்டமிடப்பட்டு எப்போதும் போலவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை ஒவ்வொரு புதிய விருந்தினருடன் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பொருளியல் படிப்பு குறித்து தாங்க பேச போகிறோம். பொருளியல் படிப்பு அப்படின்னாலே பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாங்களா, தேர்ட் குரூப் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இல்லைங்க, பொருளியல் படித்த எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. அமிர்தா சென், அமிர்தா பானர்ஜி, நம்ம ரங்கராஜன் சார் கூட இன்றைக்கி இந்தியாவோட முன்னாள் ரிசர்வ் வங்கியோட ஆனராக இருந்தவர், இன்றைக்கி எம்எஸ்சியோட சேர்மனாக இருக்கார். இப்படி நிறைய பேர் பொருளாதாரத்துறைகளை சாதிச்சிருக்காங்க. அந்த பிம்பத்தை உடைக்கும் விதமாக இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம கட்டமைச்சிருக்கோம். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த பொருளியல் படிப்பு யார் படிக்கலாம், எப்படி எந்த காலேஜில் படிக்கலாம், அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி அதற்கான பிளேஸ் ஆகலாமா உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதற்காக இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு எம்எஸ்சி காலேஜிலிருந்து முனைவர் பேராசிரியை ஜரீனா பேகம் இர்ஃபான் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான அந்த கொஸ்டின்ஸை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாகவும் அதே நேரத்தில் ஒரு QR கோடு கொடுத்துருக்கோம், அதில் ஸ்கேன் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலியமாக கேட்கலாம். வாங்க நம்ம பேராசிரியரை வரவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கு. ஓகே மேடம், முதல்ல இந்த பொருளியல்லாம் என்ன, அந்த படிப்பு யாருக்கானது மேடம்? பொருளியல்ன்றது நம்ம டே டு டே லைஃப் எல்லாத்துலேயுமே நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி பட்ஜெட் போட்டு வாழணும் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ஆளோட செலவு பண்ணுற திறமை. இதே ஒரு ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களும் ஒரு பட்ஜெட் போட்டு அதை எப்படி செலவு பண்ணணும், யார் எந்தெந்த திட்டத்துக்கு அதை செலவு பண்ணணும், எவ்வளோ மக்களுக்கு அது பயன்படணும் அப்படின்றத பற்றி அதை ரிசர்ச் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பொருளியல். ஸோ அந்த ஓவரால் பட்ஜெட் அலோகேஷன் ப்ளஸ் அது யாருக்கு பயனுள்ளதாக மாறணும் அதையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பாலிசியாக கொண்டு வர்றது தான் பொருளியல் துறையோட முக்கிய நோக்கம். ஓகே மேடம், அப்போ இது ஒரு முக்கியமான படிப்பு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படிப்பை யார் படிக்கலாம், யாருக்கான படிப்பு? குறிப்பாக பள்ளி மாணவர்கள் அப்படின்னா 12th முடிச்சுல 12th என்ன குரூப் எடுத்துருக்கணும்? 12th எந்த குரூப் வேணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் செய்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் படிச்சிருக்கணும் +1 +2ல. அது படிச்சிருந்தாலே அந்த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன் கணிதம் வேணும் அப்படின்றோன்னா, தியரட்டிக்கலாக பொருளியலை படிச்சுட்டோன்னா மட்டும் நம்ம ஒரு சொல்யூஷனை சொல்லிட முடியாது. அது தீர்வு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸை வச்சு தெரியணும். இவ்வளோ பேருக்கு அந்த ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கான பட்ஜெட் என்ன, எவ்வளோ மருந்து அலோகேட் பண்ணணும், எவ்வளோ நாளில் அந்த மருந்து செலவு பண்ணுறது அவங்களுக்கு தீர்வாக அமையும், இல்லை ஒரு இடத்துல குப்பை இருக்குது அந்த குப்பையை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். இது மாதிரி எந்த எடுத்தாலும் எல்லாமே நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, பசங்க மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதாவது +1 +2ல மேத்தமெட்டிக்ஸ் படித்து நீங்கள் இயற்பியல் இயற்பியல் ஒரு வேதியியல் கூட படிச்சிருக்கலாம், இல்லை மற்ற அக்கௌண்டன்சியும் படிச்சிருக்கலாம். பட் மேஜர் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா எங்களுது நீங்கள் கணிதம் படிச்சிருக்கணும். கணிதம் படிச்சிருந்தா எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பொருளியல் படிக்கலாம். அப்போ பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தா? பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தா சான்ஸ் எலிஜிபிலிட்டி இல்லை. பியூர் சயின்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை எங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொருளியல் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இனிமேல் நான் அதை வளர்த்துக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. எங்கே மேத்தமெட்டிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிற இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது. நார்மல் எக்கனாமிக்ஸும் படிக்கலாம். அங்கே என்னென்னா உங்களுக்கு டேட்டா வச்சு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா டேட்டா தான் இப்போ எல்லாமே. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டேட்டா இருந்தால் தான் நீங்கள் அந்த எடுக்க முடியும், முடிவு எடுக்கிறதுக்கு. அதுதான் எவிடன்ஸ் உங்களுக்கு. அந்த எவிடன்ஸே இல்லாமல் நம்ம வாய் வார்த்தையால் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தேவையான டேட்டாவை எப்படி என்ன விதத்தில் நம்ம அதை கொண்டு வரணுன்றதை பார்க்கறோன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் நல்லது. அது இல்லாமலேயும் சில இன்ஸ்டியூட்ஸில் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஓகே மேடம், பொதுவாகவே பொருளியல் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க. பிஏல இதற்கான சிறப்பு பிரிவுகள் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் இருக்கா? பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏல ஸ்பெஷலைசேஷன் இல்லை. எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 25 வருஷமாக நாங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல என்ன ஸ்பெஷலைசேஷனா, ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, அப்புறமா ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்,
அப்ளைடு குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், ஆக்சுரியல் எக்கனாமிக்ஸ், என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ நீங்கள் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியணும். அதாவது 3 வருஷம் அந்த இளநிலை படிச்சாதான் நீங்க அந்த எம்ஏ லெவலுக்கு போறதுக்கு அது தேவை. தமிழ்நாட்டில் அதுவும் எக்கனாமிக்ஸோட தேவை மக்களுக்கு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் வரணும்னு தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அப்ளை பண்றாங்க. அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகுற பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கெல்லாம் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்காக போறாங்க. ஓகே, எதன் அடிப்படையில் நீங்க நிறைய பேர் வராங்கன்னு சொன்னீங்க, எதன் அடிப்படையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க? நுழைவுத் தேர்வு இருக்கா? அதற்கான அந்த நடைமுறை பற்றி சொல்ல முடியும்? எங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் வைக்கிறோம். எம்எஸ்சிக்கான மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கான பிஏக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மே 11. மே 11க்குள்ள பசங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க நாளன்னைக்கு இருந்தாலும் நேற்று ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து கூட பசங்க டிசைட் பண்ணி இப்போ ஓகே எங்களுக்கு இன்ஜினியரிங் வேணாம், நாங்கள் எக்கனாமிக்ஸ் எடுக்கலான்ற ஒரு இது டெசிஷன் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நீங்கள் அப்ளை தான் பண்ண போகிறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 31 மே அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது வந்து ஒரு 7 சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அந்த சென்டர்ஸில் போய் நீங்கள் எழுதலாம். அதுக்காக எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறமா வந்து கொஞ்சம் ஆப்டிடியூட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே பண்ணிடலாம். ஆமாம். ஸோ அதனால அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அட்டென்ட் பண்ணி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. உங்க மார்க்ஸ் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்களும் சான்ஸ் கிடைச்சு நீங்க வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்ன மாதிரியான क्वेश्चन டைப்லாம் இருக்கும் மேடம்? ஜெனரல் 11th 12th மேத்தமெட்டிக்ஸ் தான். அது பிளஸ் பேசிக் இங்கிலீஷ் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமோ அதை வச்சு அந்த பசங்க நல்லபடியாக அதை எழுதிடலாம். ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போட்டு என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ தான் நீங்கள் 12th எக்ஸாம் எழுதிருக்கீங்க, கொஞ்சம் ரிவிஷன் வேணால் உங்கள் ஹையர் செகண்டரி +2 மேக்ஸை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதை ரிவைஸ் பண்ணாலே நீங்கள் நல்லபடியாக எழுதலாம். ஓகே மேடம், இவ்வளோ காலேஜ் இருக்கு, நம்ம ஏன் எம்எஸ்சியில் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒன் மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எங்களை கைடு பண்ணுறது வந்து டாக்டர் சி ரங்கராஜன், ரிசர்வ் பேங்கோட முன்னாள் கவர்னர். அவரோட மேற்பார்வையில் தான் இந்த இன்ஸ்டியூட் வளர்ந்துருக்கு இவ்வளோ வருஷமாக. ஸோ அந்த வளர்ந்துருக்கிற விதம் எப்படின்னா ஒரு 2 வேரோட ஆரம்பித்தோம். அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்னு ஆரம்பித்தோம். அது வந்து இன்னும் ஒரு 3 கோர்ஸாக நாங்கள் வளர்ந்தோம். ப்ளஸ் அந்த டைமில் இருந்த டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் கோஆர்டினேட் பண்ணி ப்ளஸ் எங்கள் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோடு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோன்னா இதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் தான் அந்த இன்ஸ்டியூட்டோட வளர்ச்சிக்கான முன்னுதாரணம். ப்ளஸ் ஏன் நாங்கள் டிஃப்ரெண்ட் மற்ற இன்ஸ்டியூட்ஸோடன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் எல்லாத்தோடவும் ஒரு மர்ஜ் பண்ணுறோம் சப்ஜெக்டை. இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ் ஆளுங்க தான் படிப்பாங்க, சுற்றுச்சூழல் யார் படிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸில் சுற்றுச்சூழலை பற்றி நாங்கள் பேசுவோம். ஓ, அதில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? சுற்றுச்சூழலை பொருளியல் எப்படி அப்ளை பண்ணுறீங்க? சுற்றுச்சூழலில் என்னென்னா இப்போ நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி இல்லை நான் வாட்டர் பியூரிஃபையர் இல்லை என்கிட்ட, தண்ணி கேன் வாங்கி செலவு பண்ணுறேன். இதெல்லாம் வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் தண்ணி உங்கள் இடத்துல வர்றது வந்து நல்லா இல்லாததால் நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ இதை உங்களோட இண்டிவிஜுவல் செலவை கம்மி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பொது நிதியிலேருந்து செலவு பண்ணணும், ஸோ தட் தண்ணி பியூரிஃபைடு தண்ணி உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வரணும், அந்த மாதிரியும் பார்க்கலாம். இப்போ ஒரு அடைமழை நமக்கு வருது, அந்த புயல் டைமில் தண்ணி நின்றுடுது, அதனால் வர பாதிப்புகள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் இப்போ இருக்குது, இந்த ஹீட்டால் என்னெல்லாம் பாதிப்பு வரப்போகுது, பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் பாதிப்பு வரப்போகுது, விவசாயத்தில் என்ன பாதிப்பு வரப்போகுது, இதெல்லாம் கூட நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதை கூட பசங்களுக்கு எம்ஏ என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் சொல்லித்தரோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால இந்த பசங்க வந்து எங்கே போயெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அவங்க போய்
குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்களால. குளோபல் ஆர்கனைசேஷன்ஸில் போய் அவங்க ரிசர்ச் அசோசியேட்ஸாக கன்சல்டன்ஸாக அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க இணைப்பில். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேருந்து பேசுகிறேன் சார். பேர் சுரேஷ் சார். நல்லது சார், உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். எங்கள் பொண்ணு வந்து இப்போ MBA முடிச்சிருக்காங்க சார். ஓகே. நான் வந்து லேபர் தான், நான் வந்து கார்பெண்டரு. ம். அது அவங்க மேல் கொண்டு படிக்கணுமா, என்ன ஜாப் கிடைக்கும், எப்படி பண்ணலாம் என்னன்னு கேட்கலாம். MBA படிச்சிருக்காங்களா? MBAல என்ன சார் படிச்சிருக்காங்க? MBA ஃபினான்ஸ் சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான கேள்விக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க. சார், எனக்கு தெரிஞ்சு அவங்க MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் தட் அவங்க பேங்கிங் செக்டாரில் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அவங்க வந்து கார்ப்பரேட்டில் கூட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் நிறையா இருக்கும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் பேங்க்ஸில் கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்கும். அவங்க ரைட் ஆன இடத்துல அவங்க அப்ளை பண்ணணும் கிடைக்கிறதுக்கு. அது இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் MBA ஃபினான்ஸ்க்கு அப்புறம் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். குரூப் எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லையும் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ்க்கும் அவங்கள தயார் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, இன்ஜினியரிங் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணலாம்னு. ஸோ அதற்கான காரணம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்ன? ஏன்னா இன்ஜினியரிங்க்கு அப்புறமா என்ன அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. மெடிக்கல் யோசிப்பாங்க. சாரி, மெடிக்கல் யோசிப்பாங்க. அது வந்து மெடிக்கல் யோசிக்கிற பசங்களும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், MD பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபீல்டுக்கு போவாங்க. பட் ஏன் நான் இன்ஜினியரிங்கை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பசங்க டேட்டா ரிலேட்டட் ஒர்க்காகவும் போகிறாங்க. ஐடின்றது ஐடி செக்டார் மட்டும் இல்லை, ஐடியில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இருக்கும். டேட்டா ரிலேட்டடாக டேட்டா சயின்டிஸ்டாகவும் அவங்க இருக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஒர்க்கு போகிறவங்களுக்கு ஒரு டிகிரியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த MSc டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் கூட இன்ஜினியர்ஸ் வந்து அப்புறமா நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிடெக் ஆர் BE அவங்க MSc டேட்டா சயின்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணி எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். அது இல்ல இன்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸே எடுக்கலாமே அப்படின்னு இந்த 3 நாள் நீங்க யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா சில கோர்சஸ் நாங்க இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கோம் இந்த வருஷம். அதை கேட்டாலே உங்களுக்கு வந்து ஓகே இது ஒரு ஆப்ஷன், நம்ம இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே, என்ன மாதிரி கோர்ஸ்? இந்த வருஷத்துல இருந்து நாங்க என்னன்னா இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற கோர்ஸ் பேசலாம். மேடம் ஒரு நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், என் நேம் வந்து சதீஷ், திருவாரூர்லேருந்து பேசுறேன் சார். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஹலோ சார், என் பேர் சதீஷ், நான் திருவாரூர்லேருந்து பேசுறேன் சார். நல்லது சதீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம். ஹலோ மேம், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க மேம்? சொல்லுங்க சதீஷ். மேம் BBA லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் மேம். ஃபர்தரா சதீஷ் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேக்குதா எல்லாம் மீட் வச்சிருங்க. இப்ப கேக்குது. BBA லாஜிஸ்டிக்ஸ். ஆமா மேம். BBA லாஜிஸ்டிக்ஸ். இதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் வந்து அது ஒரு மேனேஜ்மெண்ட் துறை. நீங்கள் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போர்ட்ஸில் வேலை பண்ணுறவங்க அவங்களெலாம் கூட நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணலாம். ஸோ அது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வராது. ஆமாம் மேடம், நீங்கள் கொஞ்சம் வேற அதுலேயே நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே மேடம், நம்ம தொடர்ந்து கேள்விக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், முக்கியமாக அந்த இன்ஜினியரிங் படித்தவங்க ஐடி ஃபீல்டில் போவாங்க. டேட்டா சயின்ஸ் முக்கியமான ஒன்று தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்கள் சரி, இப்போயும் சரி டேட்டா சயின்ஸ்க்கு நிறையா வேக்கன்ட் இருக்குது, அது சம்பளமும் நல்லா கிடைக்குது. அப்படின்றப்போ அந்த படி பற்றி இப்போ நம்ம பேசி ஆகணும். MSc டேட்டா சயின்ஸ் அதற்கான பாடத்திட்டம் எப்படி இருக்குது, அது யாருக்கு படிக்கலாம், என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யார் எலிஜிபிலிட்டி, அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் தனியாக இருக்கு? MSc டேட்டா சயின்ஸ்க்கு வந்து நாங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம். அவங்க பிடெக் படித்தவங்க இல்லை BSc எக்கனாமிக்ஸ், BA எக்கனாமிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் எது படித்தவங்களும் MSc டேட்டா சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னா அகெயின் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ தட் அந்த MSc டேட்டா சயின்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அவங்க நல்லபடியாக கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த கிளியர் பண்ணுறதுக்கான என்ன அவசியம் இருக்குன்னா அப்போ தான் உங்களோட மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் தெரியும். ப்ளஸ் அது இல்லாமல் எப்போவுமே பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து BE ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த கேட் எக்ஸாம் எழுதி உங்ககிட்ட ஸ்கோர் இருக்குன்னாலும் அந்த ஸ்கோரை வச்சு கூட நீங்கள் டைரெக்டாக MSc டேட்டா சயின்ஸில் சேரலாம். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுத தேவையில்லை.
நீங்கள் டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் சேரணும்னா உங்கள் பிஇ டைமில் நீங்கள் எடுத்த கேட் ஸ்கோரை கூட நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி கூட நாங்கள் சீட் அலோகேஷன் பண்ணுவோம். ஸோ அது ஏன்னா அதுவும் ஒரு காம்பரேட்டிவ் எக்ஸாம், நீங்கள் அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே என்ன மாதிரி இந்த படி படிச்சாங்கன்னா என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகலாம்? இது என்னன்னா டேட்டா சயின்ஸுன்றது எல்லா துறையிலையும் இருக்குது. கார்ப்பரேட் எதுலெல்லாம் நம்ம வந்து எங்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன் ஒர்க் ஆர் ஆன்லைன் டேட்டாஸ் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே கார்ப்பரேட் ப்ரெசன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் ஆர் எனி உங்களோட இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி செக்டார் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறமா இந்த கார்ப்பரேட் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான இந்தியா பேஸ்ட் ஃபர்ம்ஸ் அவங்கெல்லாம் கூட ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறது டேட்டாவை பேஸ் பண்ணி தான். அவங்களே வச்சுருக்கிற டேட்டாவாக இருக்கலாம், ப்ளஸ் குளோபலி அவங்கக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டேட்டாவாக இருக்கலாம். அங்கே வந்து டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன் தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 2025 இந்த நிலைமை இருக்குது. 2035 என்ன ஆக போகுது, எவ்வளோ பேர் வந்து ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வாங்க போகிறாங்க, இல்லை சைக்கிளே வாங்காத நிலைமை வருமா, இல்லை வீடு வந்து வாங்கிறது கம்மியாகுமா, அந்த மாதிரியான அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் மூலியமாக நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்து பேங்கிங் செக்டாரில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஸோ தட் உங்கள் முதலீடு வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான பேஸ்ட் கம்பெனிஸில் கூட, ஃபினான்ஷியல் பேஸ்ட் கம்பெனிஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கம்பெனிஸ் அங்கேயே வந்து பசங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நல்ல சிஜிபி இருந்துச்சுன்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே மேடம். இன்னொன்று மேடம், இது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்கும் மற்ற கல்லூரியில், அதில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுல அதில் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்? பிஎஸ்சி டேட்டா சயின்ஸில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கொஞ்சம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கலாம். இதில் என்ன இருக்குன்னா, நாங்கள் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் லேர்னிங் கொடுப்போம், ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப் இருக்கிறதால உங்களுக்கு ஆன் போர்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ப்ளஸ் இருக்கிற ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்களே ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனாலே உங்கள் ஒரு இளநிலைக்கும் ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர் டிகிரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க அந்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லெவலுக்கு அவங்களே ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுற லெவலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே மேடம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க புதுசாக நிறைய கோர்சஸ் கொண்டு வந்து மாணவர்களுக்காக அப்படின்னு, அது எந்த மாதிரியான கோர்சஸ், யார் தான் எலிஜிபிலிட்டி அதை படிக்கிறதுக்கு? இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கரண்ட்டாக நேற்று ரிசல்ட் வந்திருக்கு பசங்களுக்கு, ஸோ அவங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ்ன்னு இருந்துச்சு 3 வருஷமாக எங்ககிட்ட. அந்த பிஏ எக்கனாமிக்ஸை நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து எப்படி அறிமுகப்படுத்துகிறோன்னா, இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் கோர்ஸாக அறிமுகப்படுத்துகிறோம். இந்த இன்டகிரேட்டட் என்னென்னா, நீங்கள் பிஏவுக்காக தனியாக ஒரு என்ட்ரன்ஸும் எம்ஏக்காக தனியாக என்ட்ரன்ஸும் எழுத வேணாம். நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் படித்து பிஏ எம்ஏன்னு 5 வருஷம் டிகிரியை முடித்து மாஸ்டர் டிகிரியோட எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து 5 வருஷம் படிக்கலாம். ஆமா, பட் உங்களுக்கு வந்து 3 வருஷத்துல இல்ல நான் இப்பவே ஒரு ஜாப்க்கு போகணும், என் ஃபேமிலி ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல எனக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிற மற்ற இன்ஸ்டியூட்ஸ்ல எனக்கு அப்ளை பண்ணி அங்க மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்குனாலும் 3 வருஷத்துல ஒரு எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது 3 வருஷத்துலயும் அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா பிஏ ஆனர்ஸ் அப்படின்ற டிகிரி நாங்கள் தருவோம். இல்லை சில வெளிநாட்டில் என்னன்னா 4 வருஷம் இளநிலை படிச்சிருந்தா தான் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரியை படிக்க முடியும். ப்ளஸ் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக கொடுக்கணுன்றதுக்காக 4 வருஷத்துலையும் நீங்கள் எக்ஸிட் எடுக்கலாம். அந்த எக்ஸிட் எடுக்கிறப்போ பிஏ ஆனர்ஸ் வித் ரிசர்ச்ன்ற மாதிரி ஒரு டிகிரி உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகிறது 5 வருஷம் கேரண்டியோட, பட் உங்களுக்கான சாய்ஸ் வந்து நீங்கள் 3 வருஷத்துலையும் வெளியில் போகலாம் ஒரு பிஏ ஆனர்ஸ் டிகிரியோட, இல்லை 4 வருஷம் பிஏ ஆனர்ஸ் வித் ரிசர்ச்ன்ற டிகிரியோடவும் நீங்கள் போகலாம். பட் எல்லாத்துக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியாவில் அண்ட் வெளிநாட்டில். உங்களோட டிசிஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் எம்எஸ்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை இதுக்கு அடுத்தது நான் ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாட்டில் பண்ணுமா, இல்லை இங்கேயே படிக்கலாமா, இல்லை நான் 3 வருஷத்தில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுமா அப்படின்ற டிசிஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம்.
ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், வேதாரண்யத்துலேருந்து பேசுகிறோம். சார் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா சார்? வேதாரண்யத்துலேருந்து வேதாரண்யம். நல்ல சார், இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. தொடர்ந்து உங்க கேள்வியை மேடம்கிட்ட கேட்கலாம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. டிஎன்எட் படி நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? நீங்க பேசுறது கேட்குது, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும். வணக்கம் மேடம். வணக்கம் சார், வேதாரண்யத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, வேதாரண்யத்தில் பேசுறீங்க. நல்லது மேடம், உங்க சந்தேகம் என்ன கேட்கலாம். நர்சிங் படிக்கிறேங்க பாப்பா. நர்சிங் படிக்கணும்னு சொல்றாங்களா? ஆமாம். ஓகே மேடம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக நம்ம எக்கனாமிக்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது சார்ந்த பேராசிரியர் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு அது சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கட்டமைக்கப்படுது. உயர்கல்வி தொடர்பாக நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பொருளியல் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நம்ம மேடம்கிட்ட தொடர்ந்து கொஸ்டின் கேட்கலாம். மேடம், நீங்கள் நிறைய கோர்ஸ் சொல்லிட்டே வந்தீங்க. இப்போ இன்டிகிரேட்டட் கோர்ஸ் சொன்னீங்க. இதில் வந்துட்டு 5 வருஷம் இருக்குது. மாணவர்கள் விரும்பினா, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் விரும்பினா 3 வருஷமும் அவங்க குவிக் பண்ணிட்டு போகலாம். 4 வருஷம் முடிச்சுட்டு கூட அவங்களும் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான யூஸ் மேடம்? அது வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு யூஸ் இருக்கும்? வெளிநாட்டில் போய் படிக்கிறதுன்றது அது ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ இந்த கரண்ட்டாக இந்த 3 வருஷம் படித்த பசங்க எங்கே அட்மிஷன் கிடச்சி எம்ஏக்கு போகிறாங்கன்னா, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கொலம்பியா யூனிவர்சிட்டி, அப்புறமா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், இங்கெல்லாம் அட்மிஷன் கிடச்சி இப்போ கிளம்பிடுவாங்க அவங்க மாஸ்டர் டிகிரியை. ஏன் அங்கே போகிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, உங்களுக்கு ஒரு குளோபல் எக்ஸ்போஜர் கிடைக்கும். சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் அவங்க டீல் பண்ணுற ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறையாக இருக்கலாம். சில பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஆம்பிஷனே என்னவா இருக்குன்னா, நாங்கள் வேர்ல்டு பேங்க்கில் வேலை பண்ணணும், இல்லை யூஎனில் ஒரு அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணணும், அங்கே கன்சல்டண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஜர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எம்ஏ டிகிரி அந்த இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணுறதுக்கு அது ஈஸியான அட்மிஷனாக இருக்காது. அது ரொம்ப டஃப்பான காம்படிஷன். இந்தியாவிலேருந்தே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கிடைக்கிற லெவலுக்கு அவங்கள நாங்கள் திறன்பட மேம்படுத்துகிறோம் அந்த பிஏ ப்ரோக்ராமில். நல்ல மேடம், நான் இந்த கொஸ்டின் வந்து இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டின் வந்து ஆரம்பத்திலே கேட்கணும்னு நினச்சிருந்தேன். எல்லா காலேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய கோர்சஸ் தான் ஆரம்பிப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் சம்மந்தம் நிறைய கோர்ஸ் இருக்கும், ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் சம்மந்தம் நிறைய கோர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ எம்எஸ்சி அப்படிங்கிறது எக்கனாமிஸ்ட் பொருளியல் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ அதற்கான காரணம் என்ன? பொருளியல் மட்டுமே அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அதற்கான நோக்கம் என்ன மேடம்? இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து டாக்டர் ராஜா செல்லையா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் இருக்கிறப்போ அவரோட ப்ரொஃபைலே வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து பொருளியல் கன்சல்டண்ட்டாக இருந்தார், சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக நிபுணராக இருந்தார். அவர் வந்து தமிழ்நாட்டில் இந்த மேத்தமெட்டிக்கலாக எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கான இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லையேன்னு தான் அவர் ஒரு ஆர்வமாக இந்த இன்ஸ்டியூட்டையே ஆரம்பித்தார். அவரோட அடுத்த கட்டத்தை வந்து அவரோட கனவை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது டாக்டர் ரங்கராஜன். அவர் வந்து அகெயின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்க்கெல்லாம். அப்புறமா வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராகவும் இருந்தார். அவரோட விஷனால் தான் இப்போ வந்து இன்ஸ்டியூட் இந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இல்லாட்டி வங்கித்துறையில், இல்லை டேட்டா ரிலேட்டடாக, இதிலெல்லாம் எப்படி நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ தட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போகாமல் அவங்க வந்து ஓகே இதுதான் என்னோட துறை, இந்த துறையிலேயே நான் என்னோட கரியரை பில்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அதை செலக்ட் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க கரியரை. ஓகே மேடம், நல்லது மேடம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். நான் இப்போ பிஎஸ்சி செகண்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறேன் மேடம். எனக்கு ஃபினான்ஸ் மற்றும் பிஎஸ்சி செகண்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறேன் மேடம். ஓகே. எனக்கு ஃபினான்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் துறையில் எப்பவுமே ஆர்வம் உண்டு மேடம். ஓகே. என்னோட போஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் ஃபினான்ஸில் அல்லது எக்கனாமிக்ஸ் துறையில் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓகே. நான் வந்து இதில் எம்எஸ்சியில் படிக்க எலிஜிபிளா மேடம்? நீங்கள் +1 +2 மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேடம். மேக்ஸ் இருந்துச்சா? அப்போனா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 3rd இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ப்ளஸ் நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எம்ஏ ஃபினான்ஸும் எங்ககிட்ட இருக்குது, ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், அந்த கோர்சஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணணுன்னா பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்ன்றதால நீங்கள் அப்ளை பண்ண வேணான்னு இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கா? என்னப்பா? ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை வச்சு நாங்கள் ஸ்காலர்ஷிப் தருவோம் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் எப்படி அகாடமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அலோகேட் பண்ணுவோம். ஓகே மேடம், அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம், நான் கடலூர் மாவட்டம் வடலூர்லேருந்து பேசுகிறேன் சார். நல்லது சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். என் பையன் வந்து 526 மார்க் எடுக்கிறான், காமர்ஸ் குரூப்பு. ஓகே ஓகே சார். அவன் பிசிஏ சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். பிசிஏ சேர்த்தா ஃபியூச்சர் எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஃபியூச்சர் அது சேர்க்கலாமா இல்லை வேற ஏதாவது சேர்க்கலாமான்னு சொல்லுங்க. அவர் 12th வந்து என்ன மேக்ஸ் படிச்சாரா? மேக்ஸ் இல்லாமல் காமர்ஸ் மேடம் அது. அதனால வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் எக்கனாமிக்ஸ் சேர முடியாது. மற்றபடி மற்ற இன்ஸ்டியூட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்ஸில் வேணால் அவர் எக்கனாமிக்ஸ் சேரலாம். அதுலேயும் அவர் திறம்பட பெர்ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக வரலாம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ தட் அவர் பிகாம் போகணுமா இல்லாட்டி பிஏ அப்படின்னு கூட அவர் எடுத்துகிட்டு போகலாம். மாணவருடைய விருப்பம், மாணவரோட விருப்பம் முக்கியம். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டை அவர் அப்படியே எடுத்துட்டு போகலாம். நல்லது மேடம், அடுத்த நேரத்தை போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். தொலைக்காட்சியை பார்க்காம பேச முடியுமா? இல்ல மேடம், உங்க ப்ளீஸ் நீங்க ஏதோ எக்கனாமிக்ஸ்ல வந்து ஸ்பெஷலைசிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ப்ளீஸ் லெட் மீ நோ அபௌட் தி இன்ஸ்டிடியூட். சார் உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார், கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா? சத்தமாகும். சார் இது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நேர்கள் வந்து நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்க முடியல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் கோடு கொடுத்துருக்கோம், அந்த QR கோடு கொடுத்துருக்கோம், அதில் ஸ்கேன் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய கேள்வியில் கேட்கலாம். நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை நான் மேடம்கிட்ட முன்வைப்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த நேரம் வந்து அவங்ககிட்ட நம்ம பேசலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்துட்டு எம்ஏல வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்றீங்க, அதில் சுற்றுச்சூழல் பற்றி பேசணும். வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு? எம்ஏ ஜென்ரல் எக்கனாமிக்ஸ்னு இருக்குது. ஜென்ரலாக மாஸ்டர் லெவலில் அவங்க என்ன படிக்கணுமோ அந்த கோர்சஸ் எல்லாமே எடுத்துடுவோம். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது. வங்கித்துறை மட்டும் இல்லாமல் எப்படி பணப்புழக்கம், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அதை டீல் பண்ணுறது, அந்த மாதிரியான எப்படி அதை ப்ராஃபிட்டபிளாக அதை கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றியும் அதில் பேசுவாங்க. அப்ளைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ்னு இருக்குது. அப்புறமா ஆக்சுவரல் எக்கனாமிக்ஸ்னு இருக்குது. ஆக்சுவரல் எக்கனாமிக்ஸ் என்னென்னா மோஸ்ட்லி அது வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதுவே ஆக்சுவல் சொசைட்டின்னு கூட இந்தியா ப்ளஸ் குளோபலி ஆக்சுவல் சொசைட்டி இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஏ ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சொசைட்டி எக்ஸாம்ஸு நிறைய பேப்பர் கிளியர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேப்பர்ஸ் அவங்க கிளியர் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து அந்த ஆக்சுரியல் மெம்பராகவே அவங்க ஆயிடலாம். ப்ளஸ் இப்போ இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸில் அவங்க ஆக்சுரியல் பர்சனாக இருப்பாங்க. அந்த ஆக்சுரியன் இருந்தாலே அந்த ஸ்டட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் டேட்டாவை வச்சு அவங்க பண்ணுறதுக்கான தகுதி உடையவராக ஆவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ 5 டிஃப்ரெண்ட் எம்ஏ கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பேசலாம் மேடம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. தொலைக்காட்சியை பார்க்காம கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, அப்பதான் கிளியரா கேட்கும். என் பேர் சாதனா, கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன். நல்லது சாதனா, உங்களுடைய சந்தேகம் என்ன? நம்ம மேடம் கேட்கலாம். இல்ல மேம், பிஏ எக்கனாமிக் எடுத்தா நல்ல வேல்யூ இருக்கா எதிர்காலத்துல அப்படின்னு? பிஏ எக்கனாமிக்ஸ் நல்ல கோர்ஸ்மா, அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் பிஏ வந்து அவங்க நல்ல இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறாங்க. நீங்கள் பிஏக்கு அப்புறமா டீச்சிங்க்கு போகணுமா இல்லாட்டி பேங்கிங் செக்டாருக்கு போகணுமா இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் டார்கெட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்கள் விருப்பம் இருந்துச்சு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸை ஆப்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது மார்க்கெட்டில், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஓகே மேடம், நேரட்ட அடுத்த நேரட்ட போயிடலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லலாம். சார், நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம். நல்லது. உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும். ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க மேம். ஹலோ ஹலோ மேம், ப்ளஸ் வந்து 450 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, நீங்க மார்க் என்னமா சொல்றீங்க? அது கொஞ்சம் சத்தமா பேசலாம். இன்னும் கொஞ்சம் தொலைக்காட்சி பெட்டியில இருந்து தள்ளி வந்துருங்க. 480 மேம். 480. ஓகே, சொல்லுங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க? அவர் 12வதுல வந்து மேக்ஸ் படிச்சாரா? ஆமாங்க மேம், மேக்ஸ் படிச்சாரா? ஓகே. அப்பனா அவருக்கு பொருளியல் ஆப்ஷனும் ஒன்று இருக்குது. ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா இந்த 11ஆம் தேதி டெட்லைன். கொஞ்சம் ஆன்லைனில் msc.ac.in அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுன்ற ஆப்ஷன் இருக்குது. MSE மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் msc.ac.in அந்த வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டர் ஹால் டிக்கெட்டை வச்சு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 31ஆம் தேதி மே 31 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ அண்ட் கவுன்சிலிங்க்கு நாங்கள் கூப்பிடுவோம். இன்டர்வியூ இருக்கா? இன்டர்வியூனா சும்மா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி தான், கவுன்சிலிங் தான் நடக்கும். ஓகே. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் சங்கர் கடையனூர்ல இருந்து பேசுறேன் சார். நல்லது சார். பொண்ணு பயோமேத்ஸ்ல 525 மார்க் எடுத்திருக்காங்க சார். ஓகே நாங்க சார். பிசி சார். பொண்ணு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க வந்து சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிஎட் எக்கனாமிக்ஸ் இருக்கா, இன்டகிரேட்டட் கோர்ஸா, அதையும் கொஞ்சம் மேடத்தை விளக்க சொல்லுங்க. அதுக்கடுத்து சைட் பை சைடா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லது சார், நல்ல ஒரு கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க சார். நல்ல கொஷின் கேட்டிருக்கீங்க. நல்ல மார்க்ஸும் எடுத்திருக்காங்க பாப்பா. கங்க்ராட்ஸ். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறதால அவங்க எலிஜிபிள். அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த 11ஆம் தேதிக்குள்ளே அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இப்போ என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பண்ணிட்டாங்கனாலே என்ன ஆகும்னா, அது நான் சொன்னேன் இல்லையா, 3 வருஷத்தில் அவங்க அந்த 3 வருஷத்தில் எக்ஸிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிஏ டிகிரி ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தாலே யூபிஎஸ்சிக்கு நம்ம எழுதலாம். ஏன்னா அவங்களுக்கு எய்ம் வந்து ஐஏஎஸ்க்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக அவங்க 3 வருஷத்துலேயே நான் வந்து இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எக்ஸிட்டும் பண்ணலாம். இல்லை 4வது வருஷமும் நான் எம்ஏவோட கோர்ஸை கண்டினியூவும் பண்ணுறேன், ப்ளஸ் நான் பேரலாக ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க பண்ணாலும் பிஏ ஆனர்ஸ் வித் ரிசர்ச்ன்ற டிகிரியோட 4வது வருஷம் அவங்க எக்ஸிட் ஆகலாம். அதுவும் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு மற்ற கோச்சிங் சென்டர்ஸ்லேயோ இல்லை தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுனாலும் இது ஐஏஎஸ்க்காக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் இருக்கிறதால தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும் யூபிஎஸ்சி எக்ஸாம். ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இருக்கிறதால அது அவங்கள ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்கள இதுக்காக யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்போவுமே யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். ஐஇஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது என்ன மேடம்? இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்னு இருக்குது. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் என்னன்றதுன்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அவங்க வந்து கலெக்டராக சப் கலெக்டராக அவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. பொருளாதாரத்திலேயே வந்து ஒரு இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ன்ற ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. அவங்க ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் பொருளாதார துறையில் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கராக அங்கே இருப்பாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் பெருமையாக சொல்லலாம், எம்ஏ முடிச்சுட்டு இமீடியட்டாக அவங்க ஐஇஎஸ் அப்ளை பண்ணி ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பல முறை அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சி ஐஇஎஸ் பதவியில் அவங்க டெல்லியில் இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கணும். ப்ளஸ் சிலபஸும் எங்களது அந்த யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்க்கான நாலேஜும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கும்.